ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வெட்டியாக வீட்டில் தான் இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாவை புரட்டிக்கிட்டு அதில் என்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்குன்றதெல்லாம் பார்த்து அப்டேட் ஆகிட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். மீடியான்றது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாததுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்கணும். அதுக்காக சோஷியல் மீடியாவில் நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்தேன். அந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்ததுனால ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஏற்படும்போது நம்ம அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் லேர்ன் பண்ணேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை நான் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன்னா இது இப்படி தான் நடக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறதே தெரியாமல் எனக்கு போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோ போடுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் கால் வந்திருந்தது. அதுவும் நான் என்னோடய ஒரு குறிப்பிட்ட நம்பரை என்னோடய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஊரில் உலகத்தில் எல்லாருக்கும் இந்த நம்பர் வெளியில் கொடுத்துட்ருக்கேன். அந்த நம்பருக்கு அந்த கால் வரல. என்னோடய பர்சனல் நம்பர் வச்சுருக்கேன், அதை நான் பேங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அந்த நம்பருக்கு கால் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்ததுனால அந்த விஷயம் மைண்டுக்கு வந்ததுனால நான் எதுவுமே பேசிக்கல, டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஸோ நான் கட் பண்ண உடனே அவங்க திரும்பவும் எந்த காலுமே எனக்கு வரல. ஸோ அது உண்மையான ஒரு விஷயமாக இருந்தால் அவங்க திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு, அது மாதிரி இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒரு லிங்க்குமே இருந்துச்சு. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நியூ இயருக்காக ரீசார்ஜ் ஆஃபர் நம்ம சிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குமே நான் எந்த ரிப்ளைமே பண்ணல. ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சதுனால நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் அதுக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, சோஷியல் மீடியாவில் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள்.